ஓகே தம்பி, குட் மார்னிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் Intercom Vega கிச்சா பேச எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம லடாக் சீரீஸ்லாம் முடிச்சுட்டு லடாக் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். ஆப்வியஸாக வந்துட்டு இப்போ தான் யோசிச்சிருந்தேன் ரைட் போகலாமா வேணாமா இல்லை அப்படியே வீட்டிலே உட்காந்துடலாமான்ட்டு. பட் இருந்தாலும் வந்து ரைடிங் பேஷன் வர முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஷோரூம் வந்துட்டு ஒரு ரைடு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டவாடை தான் போகிறோம் வித் பாபி. இவ்வளோ வாங்க, எக்ஸ்கியூஸ் மீ மே கம்மின்னு சொல்லிட்டு வாங்க. சரி ஸோ வந்துட்டு நான் பாபி அப்போ மணி அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா கேடிஎம் ரைடர்ஸோட தான் வந்துட்டு இந்த ரைடில் இந்த சீரீஸ் இருக்க போது. ஸோ பாபி என்ன தயாரா? ஆமாங்க, மோட்டார் லாகிங் மேலே அவங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாபி மேலே தான் ஃபஸ்ட்டு கேஸ்ன்னு நினைக்கிறேன். பாபி ஆமாம், ஆர்சி எடுத்துகிட்டு போகிறேன் நான் வர இன்னைக்கு. அந்த ஆர்சியில் வந்து நம்ம பாபி வரும்போதே வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஒரு இறக்கத்தில் வந்து ஸ்பைங்கின்னு வந்தானா அந்த இடத்துல தம்பி என்ன ஓவர் ஸ்பீடாக இருக்குது அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ வந்துட்டு இந்த ட்ரிப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ வந்துட்டு அப்படியே நமக்கு மோட்டாரில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஜெஃபமே, குட் ஈவினிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் Intercom Vega கிச்சா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ என்னடா கிச்சா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்து ரைடு ஆரம்பிக்கிறேன் அங்கேருந்து இன்ட்ரோ கொடுப்பேன், அதுக்கப்புறம் மோட்டோ விளாக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் டு பி கண்டினியூடுன்னு வீடியோ முடிச்சிடுவேன். ஆனால் இன்றைக்கி என்னடா வந்துட்டு ரூம்குள்ளே உட்காந்து பேசுறியே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. ஸோ வந்துட்டு என்னென்னா சின்ன சம்பவம் தான், ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு விளாக் எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து ரெக்கார்ட் ஆகல. ஸோ அந்த விஷயந்தான் வந்துட்டு கொஞ்சம் சம்பவமாக போச்சு. என்னென்னா அது கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்தது. ஏன்னா நிறையா பேசிட்டு நிறையா கண்டென்ட் உங்களுக்காக பயங்கரமாக இந்த டைம் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா நானும் பாபி வந்துட்டு கொஞ்சம் தமிழ்நாடு சீரீஸ்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த வீடியோ. பட் இந்த வீடியோவே இப்படி சொதப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் வந்துட்டு பரவாயில்ல, ஏன்னா வந்துட்டு யானைக்கும் அடிசு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குன்ட்டு நான் யானைலாம் கிடையாதுங்க. நான் ஏதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கல்ல, என்னை கலாய்ப்பீங்களா, அந்த மாதிரி வந்து குட்டிக்கான பையன்தான். ஸோ வந்துட்டு பட் இருந்தாலும் கொஞ்சம் சங்கடம் தான், வந்து ரொம்ப சங்கடம் தான். நான் இங்கே தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் ஆடியோ ரெக்கார்டாக இருக்கா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜிவி ஹெல்மெட் தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு தெரில, நம்ம ஏஜிவி ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை அப்படிங்கிறனால இந்த ரைடு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக தான் ஆரம்பித்தோம். ஸோ வந்துட்டு இது வந்து நான் ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தேன். புது ஹெல்மெட் வாங்குறதுக்கு கூட கொஞ்சம் காசு இல்லை, கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை. சரி வாங்கிடலாம் அப்படிங்குள்ளே இந்த ரைடு மட்டும் ஏஜிவி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கூட நான் பாபிகிட்ட சொன்னேன், பாபி இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த மைக் இருக்கும்ல, நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மைக், இது வந்து நான் வச்சே வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வர்ற வழியில் கொஞ்சம் வந்து என் மைண்டு வந்து அப்படியே சொல்லிட்டே இருந்தது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மைக் பழசாச்சுல இன்கேஸ் ஆடியோ ரெக்கார்ட் ஒன்று என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி எனக்கு ஒரு நெகட்டிவ் வைம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் வந்துட்டு இந்த மாதிரி ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. சரிங்க, ஆனால் நான் கிளிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு பார்ட் 2 வந்து நான் மோட்டோ விளாக் பண்ணிடுவேன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா நானும் பாபி அப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும், நான் பாபி அப்புறம் நம்ம மணி, நாங்கள் 3 பேரும் வந்துட்டு கேடிஎம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து ப்ரோ எக்ஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா இப்போ ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு ரைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து கேடிஎம்மில் கண்டக்ட் பண்ணுற ஒரு ரைடு. இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா 250cc 390cc கேட்டகரி எல்லா பைக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நானும் பாபியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மணியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அப்படி நாங்கள் 3 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து டியூக் 390, நம்ம பாபி வந்து எங்கள் RC 200, அப்புறம் வந்துட்டு மணி வந்துட்டு அட்வென்ச்சர் 390. நாங்கள் 3 பேர் வந்துட்டு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டு காலையில் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ரைட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மெசேஜ் வந்துடும் நமக்குலாம் வந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் இங்கே அசம்பிள் ஆகணும் 6:25 AM நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. நான் காலையில் எந்திரிச்சேன் பொறுமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்கள் ஷோரூமுக்கு அந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 6:30 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஷோரூம் போயிட்டு அங்கே ப்ரீஃபிங் அட்டன் பண்ணி அங்கேயே ஒரு 7 மணி ஆயிடுச்சு. வழக்கம் போல தான் எந்த ரைடும் வந்துட்டு, ஏன் பாபி எந்த ரைடுமே சீக்கிரம் ஆரம்பிக்கிறது விடிய முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க, என்னன்றே தெரியல. இவன் வந்து எப்படின்னா போன் எடுத்து பார்ப்பான், ஒண்ணு இல்ல தூங்கு அப்படின்னு. 4 மணியா இருக்கும், ஆனா நாங்க கூட 12 மணிக்கு படுத்துருவோம். இல்லைங்க, நம்மள மாதிரி பசங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும்ல. காலையில ஐயோ
ஐயோ ரொம்ப குளிராக இருக்குது எந்திக்கணுமா இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவசரமாக கிளம்பி போயிட்டு ப்ரீஃபிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். அங்கேருந்து வந்து போகிற வழியில் வந்து சேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் பிரேக்ஸ் எல்லாம் எடுத்தோம். இடையில ஒரு 2-3 பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூணார் வந்துட்டு மூணார்லேருந்து ஒரு ஆஃப் ரோடு ஒன்று இருக்குங்க. ஆஃப் ரோடுக்குள்ளே வந்துட்டு வட்டவாடா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இந்த ரூம் ஸ்டே வந்து வட்டவாடா தான். ஸோ இந்த ரூம் ஸ்டேயில் என்னென்ன இருக்குது, எங்கே தங்கியிருக்கோம், இதோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் வரும். ஸோ அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த பார்ட்டோட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வர்ற வழியில் இன்கேஸ் நீங்கள் மூணாரில் வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் போஸ்ட்டு கண்டிப்பாக 1 2 3 4 5 ஒரு 4-5 இருக்குங்க. நிறைய செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதை விடுவாங்க. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 இல்லை 30 வந்து பே பண்ணணும் பெர் பைக்குக்கு. ஸோ அது பே பண்ணிட்டு நாங்கள் அப்படியே ஒவ்வொரு செக் போஸ்ட்லாம் தாண்டி அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் நிறைய அப்படி வரும்போது ரோடு ரொம்ப சின்னதாக இருங்க. மூணாரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விளாகில் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வர்ற வழியில் அப்படி கொஞ்சம் கிளைமேட்லாம் மாறி சில்லுன்னு. ஏன்னா நம்ம மூணார் எதுக்கு வரோம், கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகிறதுக்கு தானே வரோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வர தான் வந்துட்டு இங்கே எல்லாத்துக்கும் ஃபீல் ஆச்சு. ஆனால் கார்னர்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமான கார்னர்ஸ். நானும் பாபியில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு கார்னர் பண்ணிட்டு சூப்பராக பண்ணோம் எல்லாரும். ஸோ அதை வந்துட்டு நாளைக்கு அந்த மோட்டோ பிளாக்ல போடுறேன், அந்த வீடியோலாம் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி வட்டவாடா வராதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிங் டே சொல்லிட்டாரு ஒரு அண்ணா, நோ மோட்டோ வ்ளாகிங் பை மோட்டோ வ்ளாகிங் கேமரா ஆஃப் கரு அப்படின்ட்டு கேமராலாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் வந்து டீப் ஜங்கலாக இருக்கும். அங்கே யானை அந்த மாதிரி மிருகங்கள்லாம் இருக்கும், மிக கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துனாங்க. பட்டு ஏதாவது இருந்தது நாங்கள் தான் இருந்தோம். மணி மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி எந்த இது மிருகங்கள் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வர வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்லோப்புங்க. ஐயோ பயங்கரமான ஆஃப் ரோடு. அது ரோடு இப்படி செங்குத்த இப்படி இறங்குது. நானாவது வந்துட்டேன், நான் நிறைய ஆஃப் ரோட் போட்டிருக்கேன், ஸ்பீட்டி வேலையெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். பாபி எப்படி வந்தானே தெரியல. RC2 இவன் ஓட்டுறது நேக்கட், நான் ஓட்டுறது RC200. அது தலையில இருக்கு, நான் விழுந்தா தலை தான் போய் விழுந்து அப்படி இருக்கு. ஐயோ அந்த அளவுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆனா நான் பார்த்துட்டு அந்த பாபி எப்படி வருவான்ட்டு சில வீடியோலாம் பாபி திருப்பவும் முடியாது, திருப்பவும் தெரியாது. ஸோ அந்த அளவுக்குலாம் இருந்தது. அதுக்கப்புறம் பாபியும் அப்படியே மேனேஜ் பண்ணி ஆனால் வந்துட்டாங்க. அவனும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவனுக்கு இப்போ தானே ஒரு 7 மாதம் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் திரும்ப கம்பேக் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஓட்ட அப்படியே கம்பேக் ஆயிரும். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரூம் ஸ்டே வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க்னு சொல்லிட்டு சாயா கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க்னா சாயாவா கொடுத்தாங்க, டீ இல்லை பாபிக்கு. அப்புறம் பாருங்க என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு இது வாங்கியிருந்தோம்ல ஒயர்லெஸ் மைக்கு, அதோட அடாப்டர் இங்கேயே தொலைச்சிட்டேன். அதில் அப்படியே வெக்ஸில் உட்காந்துட்டேன், மைக்கோட அடாப்டரும் தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மனசங்கடமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கிற சகம் தானே. எல்லா ரேட்லையும் வந்து எல்லா விஷயமும் வந்துட்டு பண்ணுறது, தொலைக்கிறது, நடக்கிறது, கிராஷ் ஆகிறது எல்லாமே சம்மந்தம் தான். ஐ மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு லெசன் தான். ஏன்னா எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். ஆக்சுவலாக காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சாவோட ஃபோனில் வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம கேபிள் யூஸ் பண்ணி நாங்கள் எடுத்துருப்போம். பட் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா இவன் எதுவுமே தொலைக்க மாட்டான். நான் என்கிட்ட கொடுத்துருந்தாவது தொலைச்சதான் நான் பொறுப்புன்னு ஒத்துப்பேன். ஆனால் இவன் வச்சிருந்தா தொலைஞ்சதான் பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் மைக்கு வந்து மைக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி தெரியும்னா மைக்கு கடைசியில மைக் ஒர்க் ஆயிடுச்சுங்க. காலையில இருந்து ஒர்க் ஆகும், மைக் இங்க வந்ததுக்கு பயங்கரமா ஒர்க் ஆகுது. அப்புறம் தெரியும் இந்த டேட்டா கேபிள காணும், அந்த வயர்லெஸ் மைக்கோட டேட்டா கேபிள காணும். அது ரொம்ப பெரிய சங்கடம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அதுவே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர காஸ்ட்லின்னு சொன்னோம். அது எங்களுக்கு ரொம்ப தலசுற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வந்து நாங்க பிளான் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாடு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஃபர்ஸ்டே பாத்தீங்க அப்படின்னா ஃபெயிலியரா போகுது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகும்போது. பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எல்லாமே ஒரு பிளஸ் தான். ஃபெயிலியர் இருந்தா நம்ம மேல வர முடியும். நீ இதே சக்சஸ் இருந்தா அப்படின்னா ஒரு 100% எஃபர்ட் போக அடுத்த வீடியோக்கு. இப்போ ஃபெயிலியர்னு சொல்லி விழுந்துச்சு, கண்டிப்பா 200% ஒரு கிச்சா வருவான். நீங்க பார்க்காத கிச்சாவை நீங்க பாப்பீங்க. ஆக்சுவலா நீங்க நான் பார்த்த கிச்சாவை நீங்க இன்னும் பார்க்கல, அதுதான் உண்மை. நானு மணி வினு ராதா வினுவெல்லாம் பார்க்காத கிச்சா வந்து சரி பார்த்த கிச்சா வந்து நீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மோட்டோ கேமரா தூக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ற கிச்சா கிடையாது. அவன் மோட்டோவில் அவன் வீடியோ நீங்க பழைய வீடியோஸ் யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் கீழே போய் பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்க. வேற லெவலில் செஞ்சிருப்பான். பழைய லேக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா கிடைக்கும். எனக்கே அந்த கிச்சா மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அன்னைக்கு நான் அந்த கிச்சாவை பார்த்து அதனால எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. ஐயோ என்னடா இப்படி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் விட மாட்டோம். நாளைக்கு என்ன பண்ணோம், நானே வீடியோ எடுக்கலாம் சரி, நான் மச்சான் வீடியோ எடுத்தா நமக்கு அது போதும்.
அதாங்க. ஸோ வந்துட்டு அதனால் பாபி சொன்ன மாதிரி ஹோப்லாம் விட வேணாம். ஸோ வந்துட்டு இப்போ நான் பேசின வீடியோக்கு மேலே இப்படி வாய்ஸ் ஓவர் அந்த வீடியோ என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு என்னால் இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் ஹோப் யூ கைஸ் வில் கெட் சாட்டிஸ்ஃபைட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோலாம் இல்லை, நான் கேரண்டி தரேன் உங்களுக்கு. காலையில் அவன் வீடியோ எடுத்துருவான், அதுக்கு நான் கேரண்டி. நாளைக்கு அவன் மோட்டோ விளாக் வந்து கோயம்புத்தூர் வர வரைக்கும் எடுத்துருவான், எப்படியும் எடுக்க வச்சிருவான் அவனை. நாளைக்கு வந்து என்னையே வந்து அடிச்சு கொண்டு வர வைக்கிறேன்னு நினைக்கிறோன்னு அப்புறம் என் ஃப்ரெண்டை நான் எப்படி விடுவேன், நான் விடவே மாட்டேன். அண்ட் தென் குட்டி கிச்சாவெல்லாம் வந்து குட்டி கிச்சான்னு சொல்லலாமா? அது யாரா குட்டி கிச்சா? ஃபேன்ஸ் தான் வேற. அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பயங்கர கால் பண்றீங்க. நானே போன் நான் தான் போன் எடுத்துட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த டைம்ல கிச்சா வந்து அவைலபிளா இருக்க மாட்டாரு. ஏன்னா நான் ஒரு பக்கம் இருப்பேன், கிச்சா ஒரு பக்கம் இருப்பாரு. அதனால வந்து கிச்சா வந்து அவைலபிளா இருக்க மாட்டாரு. மேக்ஸ் டு த கோர் அவைலபிளா இருந்தாலும் நான் கண்டிப்பா போன் தந்துருவேன். ஏன்னா 2-3 பேருக்கு அவரே பேசியிருக்காரு. அது யாராவது நீங்க யாராவது தப்பா எடுத்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சாரி. அதனால வந்து அது ஆஃபீஸ் நம்பரு மோஸ்ட்லி நான் தான் கையில வச்சிருப்பேன். நான் இல்லைன்னா அது வீட்டுல தான் இருக்கும். நான் இவங்க வீட்டுல ஏதாவது அவைலபிளா இருந்தாலும் அதை என் கையில நான் வச்சிருப்பேன். ஏதாவது எமர்ஜென்சியோ யாராவது கால் பண்ணுவாங்க, பேசணும்னு நினைக்கணும், நான் கொடுத்துருவேன். யாராவது அப்படி ஏதாவது பேசணும்னு நினைச்சு இல்ல கிச்சப் எடுக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பட் அவைலபிளா இருக்க மாட்டாரு மோஸ்ட்லி. ஓகே, ஆமாங்க, அதான் ஒன்று. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி இருந்தால் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். காலையில் vlogல சந்திப்போம். பை. இங்கே பார்த்தீங்களா 100 ரூபா கண்ணாடி புதுசாக வாங்கியிருக்கேன், பயங்கரமாக இருக்கா. உங்களுக்கு வேணும்னா 3000 வாங்க, 100 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா கழுவி மட்டும் ஊற்றிடாதீங்க தயவு செஞ்சு.